we have to do from எது வரைக்கும் அத்ராந்தரே முடிச்சிட்டோமா? இல்ல சமாகதஹ வரைக்கும் முடிச்சிருக்கோம் மேடம். நம்ம சம் பிளஸ் ஆஃப். ஓ ஃபலஹஸ்தஹ சமாகதஹ இது வரைக்கும். பண்ணுங்கம்மா உமா அந்த ரெண்டு பண்றேன். உமா மகேஸ்வரி மேடம் பண்ணுங்க. சுகி பலாயிதா. சுகி வந்து ரூபம் சுக் அந்த பெண் பறவை கிளி பறந்துட்டு அப்படின்னு மீனிங் எழுதியிருக்கேன். ஒரு நிமிஷம் மேடம். சுகி இகாராந்த சுகி சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மேடம். ஈகாராந்த சாரி ஈகாராந்த. இந்த பலாயிதாக்கு நான் அன்னைக்கே பார்த்தேன். இந்த நீங்க சொன்ன மாதிரி பரா பிளஸ் ஐ பிளஸ் இக்தகா போட்டிருக்கு. அப்போ இந்த பலாயிதா அப்படின்னு எடுத்துனா கூட இதுவும் வந்து அதே யுக்த பிரயோகம் ஸ்ரீலிங்கம்னு வருது. பறந்து விட்டது, சுக்கி பறந்து விட்டது. அதாவது பலாயிதா இஸ் நாட் ஆக்சுவல் மீனிங் இஸ் நாட் பறந்து விட்டது. இட் இஸ் ஆக்சுவலி எஸ்கேப். ஓகே, எஸ்கேப்னு எடுத்துக்கணுமா? ஆமா, பலாயிதாங்கிறது வந்து இட் இஸ் ஐனா டு கோ, பரா டு ஐனா டு கோ, டக்குன்னு போறது, டு கோ வித்தவுட் நோட்டீஸ், அதுதான். ஓகே, ஓ டு கோ வித்தவுட் நோட்டீஸ். அப்ப அந்த ஐங்கிறது அந்த ஐ வந்து டு கோ, அந்த பரா பிளஸ் ஐ வரும்பொழுது எஸ்கேப். அதாவது அது அது அவரை பார்த்த உடனே இது உடனே எஸ்கேப் ஆயிடுச்சு அங்க. ஓகே, புரியுது மேடம். தேங்க்யூ. அப்புறம் கிரகஸ்வாமி சுகம் இவம் பலேன ருச்சிரேனானேன ச போஷயிஷ்யதி. இந்த இது அது வந்து அர்த்தம் என்ன எழுதியிருக்கேன்னா, அந்த கிரகஸ்வாமி வந்து இவம் அந்த சுகக்கு பலேன இந்த ருச்சிரேனா அனேன எனக்கு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ருச்சிகின்னு எடுத்துக்கணுமா ருச்சிர்னு எடுத்துக்கணுமான்னு தெரியல. ஆனா அவர் நல்ல ருச்சியுள்ள பழங்களால் ருச்சியாகவும் நல்ல அநேக பழங்களாலும் அதை போஷித்தார். கர்மணியா எடுத்துக்கணுமோ மேடம்? போஷயிஷ்யதி. நான் வந்து ரெண்டு அர்த்தமும் எழுதியிருக்கேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் பிகாஸ் ஆஃப் த ருச்சிரேனானேன அங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு தடவை போஷித்தார்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரகஸ்வாமினால் போஷிக்கப்பட்டதுன்னு எடுத்துட்டா இங்க வெறும் கிரகஸ்வாமி தான் வந்திருக்கு, அங்க கர்மணி பிரயோகம் வரல. அதனால அந்த இடம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவே நான் சொல்றேன். ரூபம் சொல்லட்டுமா மேடம்? நீங்க அப்புறம் எனக்கு கிளியர் பண்ணிடுங்க. கிரகஸ்வாமி வந்து ஸ்ரீ கிரகஸ்வாமின் சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சுக இமம் அப்படின்னு. அப்போ சுகஹ பிளஸ் இமம்னு எடுத்துக்கணும். சுகம் இமம். சுகம்னா ஓகே. சுக சப்தத்தோட அகாராந்த புல்லிங்க சுக சப்தத்தோட திதியா விபக்தி ஏகவச்சனம். இமம் அவ்யயம்னு எடுத்துட்டு இருக்கேன். பட் அதுக்கு வந்து இமமும் இதேதான். இதம் சப்தம் புல்லிங்கத்தோடு தித்யா விபக்தி ஏகவச்சனம். விசேஷனம் டு இந்த சுக்கத்தை ஓகே. பலேன பல சப்தத்தோட திரிதியா விபக்தி ஏகவச்சனம் எடுத்துருக்கேன். இந்த ருச்சிக்கு ரெண்டு எடுத்துட்டு இருக்கேன் மேடம். ஃபர்ஸ்ட் ருச்சிஹின்னு எடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு வந்து ருச்சி தாத்துவோட திரிதியா விபக்தி வருமா? அப்படியும் இல்ல ருச்சி நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. ருச்சிரேன அன்னேன. அப்போ அந்த ருச்சிங்கிறதுக்கு இந்த ஒரு சான்ஸ்கிரிட் தமிழ் ஒரு டிக்ஷனரியில அட்ஜெக்டிவ்னு போட்டிருக்கு. ரெண்டு வார்த்தைக்கும் ருச்சிகரமான. அப்போ அது அட்ஜெக்டிவ் கரெக்ட் தான். கரெக்ட். எதோட அட்ஜெக்டிவ்? அந்த பழத்தோட அட்ஜெக்டிவ். அன்னம். ஓகே, அனேன இல்லையா? அப்போ அன்னனேனவா இது? ஆமா, நீங்க தப்பா புரிஞ்சுங்க. அதுதான் தப்பாதான். அந்த ஏன்னா நான் போன கிளாஸஸ் இதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிராக்டிஸ் இருந்தாதான் வரும் போல கேப்பா. சாரி மேடம். அப்போ அண்ணன் அப்போ ருச்சிங்கிறது அந்த சாதத்துக்கு தான். ஸ்வீட் ருச்சிர அப்படிங்கிறது ஸ்வீட். ஓகே. ஓ, ருசிகரமான எடுத்துக்கூடாது. அதாவது இந்த இடத்துல வந்து அதாவது ருச்சிரங்கிறது வந்து இப்ப நம்ம யாரையாவது நம்ம ருச்சிரமா இருக்கா அப்படின்னா சாமிங்கா இருக்கான்னு சொல்லலாம். ஆனா இங்க வந்து அன்னம், இப்ப அன்னம் வந்து ருச்சிரமா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, அந்த மாதிரி.
ருச்சிரேரானா ருச்சு, அதாவது இது வந்து ருச்சுன்னு ஒரு தாத்து, டு ப்ளீஸ் ருச்சுங்கிற தாத்து, அதுல உனாதி பிரத்யம் ஆட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. சோ அதாவது ருச்சிரா வந்து இருக்குன்னா, இப்போ நட்சத்திரங்கள் வந்து ருச்சிராணி நட்சத்திராணினா பிரைட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ எப்படிலாம் வந்து நம்ம அந்த அட்ஜெக்டிவா அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறது கான்டெக்ஸ்டுவலா அதை நம்ம யூஸ் பண்ணோம். அது இப்ப ஸ்டார்ஸ்னா பிரைட்னு எடுத்துக்கணும், அன்னம்னா ஸ்வீட்னு இப்ப எடுத்துக்கணும். வந்து ஸ்வீட்டா, இப்ப டெயின்டி, அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம, வயிற்றுக்கு நல்ல ப்ளீசிங்கா இருக்கக்கூடிய உணவு. அப்ப இனிப்பான அன்னங்கள் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, நான் பழத்துக்கு தான் ருச்சிகரமான, அதை நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த இடத்துல இனிப்பான அப்படின்னு சொல்றதை விட, அதாவது ஸ்வீட்டுங்கிறது இட்ஸ் a ஜெனரல் டேர்ம் இன் இங்கிலீஷ். சுவையான அப்படிதான் நீங்க தமிழ்ல சொல்லணும். ஓகே, இந்த இடத்துல சுவையான எடுத்துக்கணும். கரெக்ட். ஓகே, இதே வேற இருந்தா அதுக்கு தகுந்த கான்டெக்ஸ்ட் படி எடுத்துக்கணும். ஓகே, புரிஞ்சுது மேடம். அந்த அன்னேன போஷ இஷ்யத்தின்னு போட்டிருக்கீங்க. நான் வந்து போஷித்தார் இவ என்ன லிட்டிலகாரமா எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தா லிட்டு தான் எடுத்துக்கணும். லிட்டு தான் எடுத்துக்க. போஷ் அந்த இந்த தாத்து போட்டிருக்கேன், அது புஷ் தாத்துவோட, அது புஷ் தாத்து 1 PS வந்து லிட்டில் அகாரம், பிரதமா விபக்தி ஏக வச்சனம். ஆனா உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க லிட்ல எடுத்துட்டாலும் நீங்க வந்து இது வந்து இதா எடுத்துக்கணும். போஷயிஷ்யதிங்கிறது நிஜந்தத்துல எடுத்துக்கணும். நிஜந்தம் எடுத்துக்கணுமா? ஆமா. போஷயத்தின்னு இருந்தது. போஷயத்தி இல்லையே இது. இல்ல போஷ இஷ்யத்தி தான் கொடுத்திருக்கு, இதுல கொடுத்திருக்கு. அதனால போஷயத்தினா கர்த்தரி லெட்டு. ஆமா. அப்ப போஷிஷ்யத்தி தான் வந்து உங்களுக்கு லிட்டு. இப்போ உங்களுக்கு கர்த்தரியில வந்து லட்டுல வந்து உங்களுக்கு என்ன வருது? போஷதி. அப்ப லிட்டுல என்ன வருது? போஷிஷ்யத்தின்னு வருது. போஷிஷ்யத்தி, கரெக்ட். ஓகே, லிட்டுல போஷிஷ்யத்தின்னு வரும். ஆனா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கா? போஷயிஷ்யதி. அப்ப நிஜந்தத்துலதான் வருது. நிஜந்தம். ஓகே, எவ்வளவு விஷயங்கள். ஓகே மேடம், எழுதி வச்சிருக்கேன். பாஷணம் ச தம் சிக்ஷயிஷ்யதி, இதுவும் அதே மாதிரிதான் நீங்க சொன்னீங்க. இதுவும் அதே சிக்ஷ தாத்துக்கும் சிக்ஷ தாத்துவோட நிஜந்தம் இருக்கும். பாஷணம் அந்த இதோடது அதுவும் பாஷ் தாத்துவோட லிப்ட் பிரகாரம் பாஷணம். பாஷணம் பாஷ் தாத்துவோட லிப்ட் பிரகாரம் ச அவ்யயம். இங்க வந்து அந்த தம் வந்து அதுவும் தகாராந்த புல்லிங்க தத் சப்தத்தோட திதியா விபக்தி ஏக வச்சனம். இந்த தம் யாரை குறிக்கிறது? அந்த பிடிபட்ட கிளியை குறிப்பிடுறது. கிளியை குறிக்கிறது. சிக்ஷ இஷ்யதி, நீங்க சொன்ன அதேதான் சிக்ஷ தாத்துவோட நிஜந்த ரூபம். அதுவும் அவரு பாஷணமும் அதுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா? பாஷணம் அப்படின்னா ஸ்பீச் தான். ஸ்பீச், பாஷணம்னா ஸ்பீச்சிங்க. சோ அது பாஷை சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த அடுத்த ஒரு நிமிஷமா, சீதாராமன் சார், உங்க டவுட் என்ன சார்? சீதாராமன் சார். அதான் மேடம், நான் ஆக்சுவலா எனக்குமே இப்போ நான் வந்து இது எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ரொம்ப நேரம் ருச்சிரேடான் நேன அப்படின்னு இருக்கு இல்லையா, ருச்சிரே அன்னேன அப்படின்னு. இப்போ நீங்க ருச்சிரேன அன்னேனன்னு சொன்னேன். ஆனா அது அந்த மாதிரியான ஒரு ஐடியாலே போல ருச்சிஹி ஏனான் அனேனன்னு பிரிச்சேன். அது மாதிரி இது எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு அதான் புரியல. ஏன்னா இல்ல சார், ருச்சிருங்கிற சப்தம் நீங்க ருச்சிரேன அன்னேனான்னு நீங்க அந்த இடத்துல சவரண தீர்க்க சந்தி வந்திருக்கு. ஓகே, சவரண தீர்க்க சந்தி. ருச்சிரேனா அன்னேன. இப்ப கிளிக்கு வந்து சாதம் கொடுப்பா, உங்களுக்கே தெரியும். சோ அன்னேன அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தாலே உங்களுக்கு ருச்சிரேனான்னு வந்து. நான் என்ன நினைச்சேன்னா, ஏனான்ங்கிறது வந்து இமம் சப்தத்துல அது வந்து பகுவச்சனமா வரதுனால நிறைய
அன்னேன, அது அன்னேன, ருச்சிரேன அன்னேன அப்படி இல்ல. ஏன்னா இது எப்படி அங்க யோசிக்கிறதுங்கிறது தெரியல, அதுக்குதான் உங்கள்ட்ட கேக்குறேன் நான். ஏன்னா இப்ப புரிஞ்சது. எப்படி முதல்ல நான் யோசிக்கும் போது யோசிக்கணும் இல்ல, நிறைய மத்த விஷயங்களையும் சாப்பிட கொடுத்தாருங்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன். ஏனான் அனேன ருச்சியா உள்ள மற்ற விஷயங்களையும் சாப்பிட ருச்சிரேன அன்னேன. ஓகே, நான் இந்த பழத்தை பார்க்க ருச்சியை பழத்துக்கு அத்தியாயத்தில வர மாட்டேங்கிறதே மேடம். ருச்சின்னு போட்டாலே வர மாட்டேங்கிறது. ருச்சிர சப்தத்துல ருச்சியில யுனாதி பிரத்யய. மீனாட்சி மேடம் நீங்க என்ன சொல்லணும்? அது நான் பார்த்தேன் மேடம், அதுல நிறைய மீனிங். ருச்சிர நபும்சக லிங்கத்துல நிறைய மீனிங் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்குமா? ருச்சிரா இஸ் an adjective. அதனால நீங்க எந்த லிங்க நீங்க அன்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனாலதான் ரேண ருச்சிரம் வந்ததாலதான் திருத்தியா விபக்தி ஏன வந்து ருச்சிரேனன்னு ஆயிடுச்சு. ருச்சிரேன அன்னேன. இது வந்து எனக்கு இதுல வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ருச்சி ஏனன்னு பிரிச்சாதான் கஷ்டப்படணும். நம்ம முதல்லயே அன்னேனங்கிறத பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். அந்த ருச்சிரங்கிறதுக்கு வந்து சப்த பாடத்திலே வராதா? அது இருக்கு. ருச்சிரங்கிறது சப்தம் தான் சார். அது ருச்சிர அப்படிங்கிறது எனக்கு இதுல வரல. அஷ்டாத்தியாயில மத்ததுலயும் பார்த்தேன், அதனாலதான் டவுட் வந்து. நீங்க அஷ்டாத்தியாயில நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது சார். ருச்சிர அப்படி இருந்தா நீங்க பார்க்கணும். நீங்க ருச்சிரேனான்னு பார்த்தானா யாரும் தரமாட்டாங்க. ஓகே, இல்ல ருச்சிரன்னு பார்த்தேன், ருச்சிரன் தான் பார்த்தேன், ருச்சிரன்னு பார்த்தானா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அது வரும். நீங்க எப்ப வேணாலும் நீங்க பாருங்க. ருச்சிராங்கிறது வந்து ஈவன் ரேடிஷ்க்கு கூட ருச்சிரான்னு ஒரு மீனிங் இருக்கு. ரேடிஷ் கிளவுஸ்க்கு ருச்சிரா சப்தம் தான் இருக்கு. பிளசன்ட்லி அதுக்கு எல்லாமே அதெல்லாம் அது கரெக்டுமா? அது எல்லாமே நபும்சக லிங்கத்துலதான். ஈவன் சாஃப்ரன் கூட ருச்சிரா தான். சாஃப்ரன் அதான் கேசரவும் அது கூட ருச்சிரா தான். ஓகே, தட் இஸ் அது வேற. கேசராங்கிறது கலரு. இந்த சாஃப்ரன் வந்து நம்ம குங்குமப்பூ சொல்றோம்ல, அது வந்து ருச்சிரா தான். ஓகே, அதான் ருச்சியா இருக்கிறது ருச்சிரா அப்படின்னு. ஓகே, இல்ல மேடம், இத்தனை நாளா பண்ணிட்டும் இனிமே ஒரு சப்தத்தை கூட பார்க்க முடியலன்னு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் தட். பட் இது வரலையே அப்படிங்கறத எதுல தான் பாக்குறதுன்னு தெரியல. அதுக்குதான் நான் புக்லயும் பார்த்தேன், இதுலயும் பார்த்தேன், கிடைக்கல. அதுக்காக. ஓகே சார். மேடம் ஒண்ணு சொல்றேன் நானு. உங்களோட இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எந்த வார்த்தையானாலும் அதை பிரிச்சு அது எப்படி இருக்கு பாக்கணும்னு அப்படி பார்த்ததுலதான் இந்த நான் கண்டுபிடிச்சேன் ருச்சிரேன அன்னேன அப்படின்னு. அந்த அது பண்றேன். அத நம்ம பண்ணறதே அதுக்காண்டிதானே. நம்ம எல்லாருமே இந்த கிளாஸ், I told you this is not a class where I am a teacher or nothing like that. We are all discussing together the reader எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. It's only a discussion class. Okay, அதுதான் எப்பொழுதும் சொல்றது. ஓகே, மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆஸ்கிங் மீ தட் டே, ஒரு இத்தனோண்டு ஒரு புக்கு வச்சுட்டு ஒரு பேஜ் வச்சுருக்கேன், அந்த ஒரு பேஜுக்கு நீ ஏன் 3 hours ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் the small book, that one page is taking 3 hours to do. Yes, பார்வதி ஹரிஹரன் மேடம் சொல்லுங்க. மேடம், இதுல வந்து அப்ப ஃபைனலி நம்ம வந்து இது அர்த்தத்தை வந்து எப்படி இந்த போஷேஷ்யத்தை வந்து கரெக்டா எப்படி எழுதுறோம் மாதா? போஷேஷ்யத்தினா வந்து இது வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து it is taught. Okay, it is fed. அச்சா, being fed by somebody இல்லையா, யாரோ தானே அதுக்கு கொடுக்கற, அதனாலதான் அது நிச்சு. It is made to do. இது வந்து உங்களுக்கு ஸ்வார்த்தே நிச்சு கிடையாது. ஓகே, ஸ்வார்த்தே இல்ல. ஓகே ஓகே, இது ஸ்வார்த்தே நிச்சு இல்ல. இது வந்து 1 PS எடுத்துட்டு நிஜந்தம் போடுறோம். ஆமா, நிஜந்தம் போடுறோம். ஆமா, அப்பதான் அது வருது. பட் அப்ப அந்த அர்த்தம் வந்து என்ன எழுதுவோம் கரெக்ட்டா? போஷிக்கப்படுகிறது அப்படிதான் எழுதணும் இல்லையா? ஓகே, அப்படிதான். கரெக்ட்டா வந்து it is made to be nourished with the help of the Grihaswami. கரெக்ட். இத வந்து டைரக்ட்டா நம்ம ரிட்லகாரமா எடுக்க முடியாது. போஷித்தீன வராது இல்ல.
வராது. கிரகஸ்வாமி போஷிப்பார் அப்படிங்கிற மாதிரி. போஷிக்கப்படுகிறது அப்படின்னு. ஓகே, போஷிக்கப்படுகிறது அப்படின்னு வரும். ஆக்சுவலி இதுல வந்து இந்த லெசன்லயே இதுதான் ரொம்பவே மீனிங்ஸ் எல்லாம் வந்து இல்ல இந்த லெசன் இல்லமா, அடுத்து எல்லா லெசனும் இப்படிதான் இருக்க போறது இனிமேலா. ஓகே, 15 லெசன் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும். இனிமே அடுத்தது அந்த மத்தளம் அந்த லெசன் எல்லாம் கூட pretty difficult only, but it's good. We are learning a lot. அவ்வளவுதான். எஸ் மாதா, எஸ். அடுத்த லைனும் பண்ணிடுற. அடுத்த லைன் வந்து என்ன சொன்னா, பாஷணம் ச தம் சிக்ஷயிஷ்யதி. ஓகே, சோ த பாரட் எப்படி பேசுறதுங்கிறதும் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல இப்படிதான் நம்ம சொல்லணும். சொல்லி கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லி கொடுக்கிறாருங்கிறது கர்த்தரி லெட் ஆயிடும். வந்து சொல்லி கொடுக்கப்படுகிறது அப்படிதான் படுகிறது. ஓகே, சிக்ஷயிஷ்யதி. ஓகே, ஓகேமா. அடுத்த பாஷணம் வந்து லுட் இல்லையா? பாஷ் தாது, பாஷ் பிராஸ் லுட், அது கரெக்ட். லுட் அது வந்து நோ ப்ராப்ளம். பாஷணம் இஸ் லுட், அது அவளே சொல்லிட்டா அந்த லுட்டுன்னு. தம்மு வந்து சுகம், சுகம் சிக்ஷயிஷ்யதி. ஓகே, அடுத்தது அடுத்த லைன் யார் பண்றது? ஸ்ரீதரன் சார் வந்து எழுதியே அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. வேற யாராவது பண்றேல? எனிபடி? நான் இன்னும் பண்ணிட்டல மேடம். பண்ணட்டுமா? பண்ணுங்க. நான் அவரோடதையும் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அவரு ஸ்லீப்பிங் சொல்லிதான் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. சொல்லுங்க. சிஷ்யமானாக சுகா மனுஷ்யா இவ வியக்தம் வாசம் உதீரயந்தி. சிஷ்யமானாக சுகா, அது விசேஷணம் எழுதியிருக்கேன். சிஷ்யமானாக வந்து அது வந்து ஷானச்சா மேடம், அதான் எழுதியிருக்கேன். அப்புறம் சுகா அகாராந்த புல்லிங்க சுக சப்தம் பிரதம பகுவச்சனம். அப்புறம் சுகா மனுஷ்யா ஆகாராந்த ஸ்திரீலிங்க மனுஷ்ய சப்தம் பிரதம ஏகவச்சனம். பிரதம மனுஷ்யா சிக்ஷ்யமானாக மனுஷ்யாக. மனுஷியாக ஏவாக அங்க வந்து விசர்க லோபம் போட்டுருக்கு. சிக்ஷ்யமானாகங்கிறதே அந்த இடத்துல வந்து பகுவச்சனம் ஆயிடுச்சு. ஆமா, சிக்ஷ்யமானாக சுகாக எப்ப பிரதமா இது வந்து பகுவச்சனம் போட்டேன்னா இதுவும் மனுஷம் பகுவச்சனம். ஆமா, போட்டிருக்கேன். பகுவச்சனம் தான் போட்டிருக்கேன். வாசம் உதீரயந்தி. வெக்தாம் வாசம் வந்து விசேஷமா. வெக்தாம் வந்து ஆகாரந்த ஸ்திரீலிங்க வெக்த சப்தம் தித்தியா ஏகவச்சனம் போட்டிருக்கேன். ஓகே, வெக்தாங்கிறது. அப்புறம் வாச்சம், வாச்சா என்ன சப்தம் சொல்லுங்க? வாக் சப்தம். அது என்ன இதுன்னு தெரியல. வாக் சப்தம் போட்டுட்டு திதியா ஏகவச்சனம் போட்டிருக்கேன். ஓகே, அப்புறம் உதீரயந்தி தெரியல மேடம், அதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஓகே, அது உதீரயந்தி என்ன எப்படி போடணும், அதனால தான் நான் சொல்லட்டுமா கேட்டேன். என்ன எழுத சரியா எழுத தெரியல, அதனால. ஒத்து பிளஸ் ஈருமா அது? அப்ப அப்படின்னா லட்லகாரம் பிரதம புருஷம் பகுவச்சனம் வருமா? சார் எழுதியிருக்கா பாருங்க. சிக்ஷ்யமானாக அகாராந்த புல்லிங்க சிக்ஷ்யமான சப்தः பிரதமா பக்தி பகுவச்சனம். शिक्ष धातु द्वादि आत्मनेपदी सकर्मक सेट प्लस निच प्लस शानच. ओके, शिक्ष्यमानाः கற்பிக்கப்படுகின்ற. சுகாஹ அகாராந்த புல்லிங்க சுக சப்த பிரதமா விபக்தி பகுவச்சனம். பகுவச்சனம். அந்த கிளிகள். மனுஷ்யாக
मनुष्य आकारान्त स्त्रीलिङ्गं मनुष्य शब्दं मनुष्य शब्दः प्रथमा बहुवचनम् இவங்கிறது அவ்யயம். ஓகே, லைக் போல வியக்தாம் வாச்சம், அதாவது வாச் சப்தத்தோடு வச்சு, அதாவது வச்சு தாத்து வந்து வாட்ச் ஆறுது நமக்கு. வாட்ச் வாட்ச் வந்து வாட்ச் வாக் வாச்சோ வாச்சஹன்னு வரும். ஓகே, சோ that is a watch is a ஸ்திரீலிங்க சப்தம் actually. So ஸ்திரீலிங்க இதுல வாட்ச் சப்தம் போட்டுருக்கேன், द्वितीया ஏகவச்சனம் போட்டு வச்சிருக்கேன். द्वितीया ஏகவச்சனம். வாச்சஹ is ஸ்திரீலிங்க சப்த மேடம். வாச்சஹ வாச்சம் or வாக் வாச்சோ வாக் வாச்சோ வாச்சஹ அதுதான் பாத்திருக்கேன். அப்படிதான் வரும், வாக்கு தான் வரும். பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல அந்த சோஹோ கூங்கிற அந்த சூத்திரம் வந்துட்டு அந்த சக்காரா வந்து கக்காராவா மாறும் சார் அது. ஓகே, இது உதீர் என்ன சொன்னீங்க மேடம்? உத்து ஈர் பிளஸ் ஈர். ஆமா, லட்லகாரம் பிரதம புருஷன் பகுவச்சனம் இல்லையா? லட்லகாரம் பிரதம புருஷன் பகுவச்சனம் சொல்கிறார்கள். ஓகே, ஆமா. அதுக்கு என்ன கொடுத்திருக்கேன்னா எழுதியிருக்கேன்னா சிஷ்யமானது சார் எழுதினா படிக்கிறேன் இப்போ நான். இல்ல இவற்றை மேட் டு ஸ்பீக், அதாவது உதீரியந்தி இந்த இடத்துல மேட் டு ஸ்பீக். ஓகே, தமிழ் என்ன சொல்றீங்க? பேச வைக்கிறார்களா? ஆமா, பேச தேர்ச்சி பயிர் வைக்கிறார்கள். பயிற்சி கொடுக்கப்படுற அந்த, அதாவது கிளிகள் மனிதர்களை போல பேச வைக்கப்படுகிறார்கள். பேச வைக்க தேர்ச்சி தேர்ச்சி பெறப்படுகிறார்கள் எழுதியிருக்கேன். கிளியர்லிமா. ஓகே ஓகே, கிளியர்லி. ஓகே, பேச வைக்கிறார்கள். ஆமா. அப்புறம் வேத மந்த்ரான் அபி தே படந்தி. அது வந்து வேத மந்திரான் அவைகளை வேத மந்திரங்களையும் படிக்கின்றன. வேத மந்திரங்களையும் போட்டேன், அதுதான் படிக்கின்றன சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து வியக்தாம் பாட்சி பட்டுங்கிறதே என்ன, நம்மளுக்கு தாத்து ஒவ்வொரு தாத்துக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்திருப்பா. அதனாலதான் வியக்தாம் பாட்சின்னு படிக்கிறதும் இருக்கு, சொல்லறதும் இருக்கு. இந்த இடத்துல கிளி வந்து படிக்காது, கிளி வந்து சொல்லும். சொல்ல வைக்கிறார்கள், வேத மந்திரங்கள் சொல்கிறது. வேத மந்திரான் அகாராந்த புல்லிங்க வேத மந்திர சப்தம் द्वितीया बहुवचனம். அப்புறம் தே தகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி பகுவச்சனம் தே. அப்புறம் என்ன எழுதினேன் இருங்க. படந்தி. படந்தி வந்து பட்டாது பரஸ்மபத்தியம் லட்லகாரம் பட்டாது பிரதம புருஷன் பகுவச்சனம். அவ்வளவுதான் எழுதிருக்கேனா? ஆமா. அப்புறம் அயமேவ சுகானாம் பந்தனே ஹேதுகு. இதனால் தான் கிளிகள் பந்திக்கப்படுகிறதுக்கு காரணமாகிறதுன்னு எழுதியிருக்கேன். என்ன எனக்கு பந்தனேக்கு என்ன போட்டிருக்கேன்? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் மேடம், என்னோட பேஜே மறைஞ்சு போச்சு. பந்தனே எழுதினது மறைஞ்சு போச்சு. வரைங்க. பேஜ்ல எங்கேயே காணுது சிஷ்யமானதுக்கு அப்புறம் நான் பார்க்காம எழுதினது கிடைக்கல மேடம், சொல்றேன். அயமேவ சுகானா பந்தனே ஹேது. நான் இதனால்தான் கிளிகள் பந்திக்கப்படுகிறதுக்கு காரணமாகிறதுன்னு எழுதியிருக்கேன். தப்பாது? ஆமா, கரெக்ட் தான். பந்தனே அப்படியே பிளாங்கா விட்டுருக்கேன் மேடம், அப்படியே பிளாங்கா தான் விட்டுருக்கேன். ஹேதுகு வந்து பிளஸ் லிட்டுதமாது பந்தன சப்தம். ஓகே, ஓ பந்து பிளஸ் லிட்டுல. ஓ பந்து தாத்து, பந்துனா டு டை,
பிளஸ் லுட்டு. லுட். ஓகே. அதான் பந்தன. ஓகே. அயம் ஏவா போட்டிருக்கேன். ஹேத்து வந்து காரணம் போட்டிருக்கேன். ஆமா, அது ஹேத்துஹு. This is the reason கிளிகள் பந்திக்கப்படுகிறது இல்லையா? சோ பந்தனாங்கிறது நபும்சகம். ஏன்னா லுட்டு வந்தாலே நபும்சகம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஓஹோ. சோ அதோட பந்தனா அவ்வளவுதான் எழுதியிருக்கேன் மேடம். அதுதான் எழுதியிருக்கேன். This is the reason for the tying of the கிளிகள். என்ன சொல்றது? சுகானா. சுக்கைகளோட கேஜிங், அதாவது கட்டப்படுகிறது இல்லையா? டையிங். பந்தனே அப்படின்னா டையிங் தான். ஆனா இந்த இடத்துல வந்து பிடிக்கப்படுவதற்கு பிடிக்கப்படுறது இல்ல சார். அடைக்கப்படுறதுங்கிறத விட சிறை பிடிக்கிறது. அதனே பிடிச்சு அடைக்கிறாங்க. அடைக்கப்படுவதற்கு. அதான் சார், அதான் கேஜ் சொன்னேன். ஓகே ஓகே. அதனாலதான் அது அடைக்கப்படுகிறது. அதான் ரீசன். ஓகே ஓகே. இதோட உங்களோட முடிஞ்சதுதான். ஓகே. அடுத்தது ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கு. ரொம்ப ஈஸியான பேராகிராஃப். Who is going to do it? பண்ணிடுங்க. பந்தனை எப்படி பந்தேனன்னு மாறிடுது மத்தாது? பந்தேனா கிடையாது சார், பந்தனே தான். பந்தனேன்னு வருது. பந்தனே சப்தமி சார். ஓ, பந்தனே அதாவது சப்தமியில தான் சொல்றோம் இல்லையா? பந்தனே கேத்துக்கும். பந்தன சப்தத்துல சப்தமி. இந்த இடத்துல நம்ம அந்த கான்டெக்ஸ்டுவல் மீனிங். எஸ் விஜயலட்சுமி மேடம் சொல்லுங்க மேடம். எனக்கு அந்த வாச்சம் உதீரியந்தி அது எனக்கு புரியல மேடம். உதீரியந்தி அதாவது உத்து உபசர்க பூர்வம் ஈர் அப்படிங்கிற தாத்துமா. ஈரா? நான் ஈர் நினைச்சுருக்கேன் மேடம். ஈரா? ஈகாராந்த. ஓ சரி. என்ன தாத்து? ஈகாராந்த ரேபா. ஈர்ங்கிற தாத்து. ஓ, ஈர்ங்கிற தாத்துவா? அதுக்கு என்ன மேடம் ஆக்சுவலா மீனிங்? ஈர்ங்கிற தாத்து என்னன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஈருங்கிற தாத்துல வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் அ சுராதி கணால வருது அது. சரி. அப்ப ஈர் எப்படி வருது? அது வந்து உத்தீரியந்தி, ஈரயந்தி. ஓகே, ஈரயந்தி, ஈரயந்தி அப்படின்னு. மேடம் இது நிச்சில வந்து அதாதியில, நிச்சில வந்து அதாதியில இருக்கு மேடம். அது வந்து மீனிங் வேற சார். மீன் வந்து சொல்லி பேசுறது அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மீனிங்ல வராது. இது வந்து உதீரியந்திங்கிறது ஈரு ஷேப்பே அந்த மீனிங்ல தான் சார் இது. ஓகே சார். ஈர் என்ன பேரு? ஈர் ஷேப், அதாவது ஈர் ஷேப்பே 10 யூஎஸ்ல வருது சார். அது 10 சுராதி இல்லையா? அதுவும் பார்த்தேன். சுராதி கணால வருது. உத்து பிளஸ் ஈர் அப்படின்னா டு ஸ்பீக் தான். ஓ சரி. உத்து உபசர்க்கத்தோட ஈர் சேர்ந்தானா பேசுறதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஆமா. ஆனா 2 கணத்திலயும் இருந்தது. அதாதிலயும் அதே மாதிரி இருந்தது, சுராதில அதே மாதிரி இருந்தது. அது கிடையாது. ஈர் வந்து சுராதி தான் எடுத்துக்கலாம் மேடம். ரீ தாத்துவோட பிரதமா வைக்க ரீயந்தேன்னு வந்துட்டு நான் உத்து பிளஸ் ரீயந்தே ரீ தாத்து. ரீ கிடையாதுமா. அதான் மீனிங் மாறுது. நீங்க சொன்னபடினா ஈர் உதீரியந்தி, உதீரயந்தி. மேடம் இந்த வியக்தாம்க்கு என்ன சொன்னீங்க? அது புரியல. கிளியர்லி அது எப்படி அந்த ரூபம் எப்படி? வியக்தா தான் சப்த. சப்தம் வியக்தா. இது வியக்தா சப்த. இட் இஸ் விசேஷணம் டு வாச்சம். ஓகே. ஸ்திரீலிங்கமா இருக்கிறதுனால இது வந்து ஸ்திரீலிங்கமா வியக்தாம்னு ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இல்ல சில விஷயம் தாத்து மீனிங் எல்லாம் பார்த்தா கூட அந்த ப்ரூ தாத்து எல்லாம் போட்டா வியக்தாம் வாச்சின்னு மீனிங் போட்டிருக்காவா? அதுதான் அது வியக்தாம் வாச்சி. ஆமா அது கரெக்ட். பட் இந்த இடத்துல வந்து வியக்தானா டிஸ்டிங்க்ட், கிளியர். ஓகே
நான் பாருங்க ஒரு நிமிஷம் அந்த ரீ தாத்து சொல்லினா அதான் சொல்லிருப்பேன். உத்து பிளஸ் ரீயத்தி உத்திரியத்தை உத்து பிளஸ் ஈர் இப்ப புரிஞ்சிடுத்து எழுதிருக்கேன். ஓகே சீதாராமன் சார் உங்க டவுட் கிளியர்டா சார்? இல்ல அதான் ஸ்வார்த்தே நிச்சுன்னு தெரியும். நான் நிச்சு போட்டுட்டு அது அதாதி கணத்துல வருது. நான் அதுலயும் ஸ்பீக்கிங் இருந்தது. சுராதி கணம். சுராதி கணத்துல கணத்துல வந்து நீங்க உபசர்க்கத்துல உத்து போட்டாதான் உங்களுக்கு கரெக்டா வரும் மீனிங். ஆமா ஆமா, இல்ல ரெண்டுலயுமே அது உபசர்க்கத்துல இருந்தது. It is made to speak clearly. Okay. இல்ல கோஷால பார்த்தப்போ ரெண்டுலயுமே அதாதி சுராதி ரெண்டுக்குமே அது மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வச்சுதான் நான் இது பண்ணேன் சார். ஓகே மாதா, சுராதின்னு எழுதிட்டேன். நிச்சயம் ஸ்வார்த்தே நிச்சயம். ஓகே சார், இந்த இடத்துல நீங்க இன்னொன்னு வந்து அதாதியில கத்தவ் கம்பெனின்னு இருக்கு. ஓகே, நீங்க சொல்ற அந்த அதாதியை நம்ம எடுத்துட்டோம்னா இப்ப நீங்க வந்து நீங்க சொல்றது வந்து நிச்சயம் எடுத்துக்கணும். ஓகே, நீங்க 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 வந்து யூ வாண்ட் டு சே சம்திங், இட் இஸ் ஓகே. இப்ப நீங்க வந்து அதோட உபசர்கார்த்தத்தை பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் உபசர்கா. ஓகே, உங்களுக்கு நீங்க உத்து பிளஸ் இது கிடைக்கிறது வந்து கஷ்டம் உங்களுக்கு. இருந்தது மாதா, அதுக்கப்புறம் நான் அதுலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே மாதா, நான் சுராதியில எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்குமா? சரி மாதா, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இது உத்து இது வந்து நம்ம அதாதியில வந்து நீங்க சொல்ற மாதிரி அதாதி எடுத்துட்டு நீங்க உபசர்கா பண்ணினாலும் உங்களுக்கு நிச்சு நீங்க போடணும். இது நம்மளுக்கு ஸ்வார்த்தே நிச்சுலயே ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா, நிச்சு போடணும், நிச்சு போட்டுதான் பண்ணணும். இது ஸ்வார்த்தே நிச்சு போடாமலே இருக்கு. சரி, ஐல வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஓகே, இப்ப லாஸ்ட் பேராகிராஃப் பண்ணிருங்க மேடம். நான் முதல் 2 வரி பண்றேன் மேடம், கடைசி இது பிரிக்கவே வரல எனக்கு. சரி, பண்ணுங்க. சுகானாம் ரூபம் அப்படி ரமணீயம். சுகானாம் அதோட கிளிகளோட ரூபமும் ரமணீயம், மிக அழகானது. சுக சப்தத்தோட சஷ்டி விபக்தி பகுவச்சனம். சுக சப்தத்தோட சஷ்டி விபக்தி பகுவச்சனம் சுகானாம். ரூபம் அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கேன். ரூபத்தை வந்து அட்ஜெக்டிவ் மாதிரி எடுத்துருக்கேன். இல்ல ரூபம் வந்து இந்த இடத்துல விசேஷம். கிளிகளுடைய ரூபம், கிளிகளோட விசேஷமா எடுத்துக்கணும். கிளிகளுக்கு விசேஷம், விசேஷனம் கிடையாது, விசேஷம். ஓகே, விசேஷனம் வந்து இந்த இடத்துல ரமணீயம் தான். ரமணீயம், ஓகே. ஓகே, ரூபம் அப்ப விசேஷம். அப்பி அவ்யயம். ரமணீயம் வந்து இந்த ரம் தாத்தோட அநியர் பிரத்யயம் ரமணீயம். கிளிகளோட ரூபம் கூட மிக அழகானது. இது தேஷாம் வந்து தகாராந்த புல்லிங்க தத் சப்தத்தோட சஷ்டி விபக்தி பகுவச்சனம் தேஷாம். பக்ஷோ, அந்த பக்ஷோன்னா அதனுடைய என்ன சொல்றது இறக்கைகளும் பச்சையானது. இந்த அளவு கூட எனக்கு பிரிக்க வரல மேடம். இந்த வரி பிரிக்கவே வரல. லோகிதாக தங்கமயமானதுன்னு புரிஞ்சுட்டு இருக்கேன். பட் இந்த வரி எப்படி எல்லாம் பிரிக்கிறது இல்ல. தேஷாம் தகாராந்த தேஷாம் உங்களுக்கு தெரிஞ்சது. பக்ஷௌ பக்ஷ அதாவது வந்து பக்ஷ சப்தத்தோட அந்த பிரதமா விபக்தி திவி வச்சனம். ஓகே, பக்ஷம். ஏன்னா 2 ரெக்கை தானே இருக்கும் அது. ஆமா, ஓகே. ஹரிதௌ, அப்ப நான் ஹரித சப்தத்தோட பிரதமா விபக்தி திவ்ய வச்சனம். நல்ல பச்சை கலரான்னு புரிஞ்சுது. அதுக்கு அடுத்து அது வந்து விசேஷனம். பக்ஷவுக்கு விசேஷனம், ஹரிதௌ பக்ஷவுக்கு விசேஷனம். ஓகே, புரிஞ்சுதேல? அதான் இது பக்ஷவு வந்து த்விவச்சனம் வந்ததுனால இதுவும் ஹரிதௌ த்விவச்சனத்துல வந்து. பட் இத மட்டும் நானும் என்னெல்லாமோ சஞ்சவஹ, ஓகே, சஞ்சவஹ ச, அப்புறம் அர சஞ்சக அங்க விசர்கஸ்ய ரேபம் சஞ்சவஹன்னு வருது. சஞ்சவஹ, ஓகே. வர்ணாஹ ச, வர்ணாஹ ச. சஞ்சவஹக்கே மீனிங் தெரியலையே, பிரிக்கவே தெரியல. சஞ்சுமா, சஞ்சுவோட மூக்கு. ராஜா சார் நீங்க பண்ணுங்க சார். Chanchavaha means beaks.
beaks Beaks, chanchava अकारान्त उकारान्त चक्षु शब्दः प्रथमा विभक्ति बहुवचनं okay चरणाः अकारान्त चरण शब्दः प्रथमा विभक्ति बहुवचनं च अव्ययं लोहिताः मीन्स रेडिश अकारान्त लोहित शब्दः पुल्लिङ्गं प्रथमा विभक्ति बहुवचनं அப்போ चञ्चवः च चञ्चवः शरणा கால்களும் beaks and கால்களும் பாதம் வர்ணத்தில் இருக்கிறது லோஹிதாஹானா ரெட் இந்த இடத்துல ரெட்டிஷ் they are red okay லோஹித வர்ணம் ரெட் கலர் ஓகேவா உமா மகேஸ்வரி மேடம் புரிஞ்சுதா புரிஞ்சுது மேடம் புரிஞ்சுது நல்லாவே புரிஞ்சுது ஓகே தேங்க் யூ அடுத்தது பண்ணுங்க சார் केचन शुकास् चित्रवर्णः वर्णाः केचन के किम शब्द से पुल्लिंगम बहुवचनम प्लस चन प्रत्यय है चन प्रत्यय केचन शुकाः प्रथमा विभक्ति बहुवचनम चित्रवर्णाः दिस कलरफुल वर्ण शब्दस्य अकारान्त वर्ण शब्दः चित्रवर्ण शब्दः ओके वर्ण शब्दः चित्रवर्ण ஒரே शब्दமா எடுத்துறோம் चित्रवर्ण सो बहुवचनं प्रथमा बहुवचनं चित्रवर्णाः इज विशेषणं टू शुकाः very colorful some of them are very colorful varied colors okay very colorful. multicolored you can say ते अतीव रमणीयाः so ते is tat shabdam pullingam bahuvachanam prathama bahuvachanam ativa avyayam means very ramaniyah beautiful akara anta ramaniya shabdah pullingah bahuvachanam so again they are very beautiful ativa அந்த யாரை குறிக்கிறது அந்த சுகாஹா all birds all parrots the parrots are all very beautiful the multicolored the parrots they are very beautiful avlada ramaniyaha so at last we have finished this lesson this is a great process of learning the lesson